கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நம்மை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார், நம்மை முற்றிலுமாக வல்லமைப்படுத்தி விட்டார். We are fully qualified as well as we are fully empowered to solve any issue on the face of this earth. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும், அதாவது அது நம்முடைய பிரச்சனையாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள மற்றவருடைய பிரச்சனை, எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய தகுதியையும் அதிசயமான ஆற்றலையும் நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த வார்த்தை நீங்க அப்படியே பிடிச்சுக்கிடுங்க. I am fully qualified as well as I am fully empowered. நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன், மாத்திரமல்ல முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டும் இருக்கிறேன். சரிங்களா? அதுதான் பைபிள். இதுதான் நம்ம பல கோணங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? அதாவது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற மனுஷ அறிவு கெட்டாத நிபந்தனை இல்லாத அன்பும், தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றலும், இதனுடைய விளைவுகள் தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும். ஸோ அந்த வெளிச்சத்துக்குள்ள வர்றீங்க. ஆமா, நீங்க இப்போ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வேற லெவல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஓப்பனிங் பிரேயர் கூட இல்லையா? ஆமா, அவரே நமக்கு தகுதியாகி விட்டார். எப்படி நம்மை முற்றிலும் தகுதிப்படுத்தினார் என்றால், நம்முடைய கிரியைகளினால் அல்ல, எவரையே அவருடைய குமாரனையே நமக்கு தகுதியாக்கி விட்டார். எப்படி நம்மை வல்லமைப்படுத்தினார்? நம்முடைய பிரயாசத்தினாலேயோ பக்தியினாலோ அல்ல, அவருடைய அறந்த ஞானம் கிறிஸ்து இயேசுவையே நமக்கு தேவ பலனாக்கி விட்டார். இந்த வெளிப்பாடுகளை எழுதி தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி சொல்லுவோம். பயன்படுத்தப்பட்ட பவுலுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய வகுப்பு ஜெபம் செய்ய சிறந்த வழி என்கிற புஸ்தகம் தான் நம்முடைய பாட புஸ்தகம். திஸ் இஸ் அவர் டெக்ஸ்ட் புக், பெட்டர் வே டு ப்ரே. இதிலே மொத்தம் 10 வகுப்புகள் நாம் எடுக்க போகிறோம். அதில் 5 வகுப்புகள் முடிந்து விட்டன, பாதி வகுப்புகள் முடிந்து விட்டன, இன்னும் 5 வகுப்புகள் மாத்திரம் உள்ளன. இன்றைக்கு லெசன் நம்பர் 6, சாப்டர்ஸ் 11 and 12, பாடம் அல்லது வகுப்பு 6, அத்தியாயங்கள் 11 மற்றும் 12வது அத்தியாயங்களிலே உள்ள சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். Question 1. எதை எளிய வகையில் ஒழிக்க முடியாது? பாருங்க, வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ். பாஸ்டர் 91வது பக்கம் முதலாவது ஜெபத்தை குறித்து கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் தவறான விபரீதமான காரியங்களை குறித்து கர்த்தர் சொன்னதாவது, எளிய வகையில் இதை ஒழிக்க முடியாது, ஆகவே அதை அழித்து விடு. இல்ல, ஆமா, எல்லாமே ஒரு பாரம்பரியம் ஆயிருது பாருங்க என்ன. அப்போ ஜெபத்தை குறித்து கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் தவறான விபரீதமான காரியங்களை குறித்து கர்த்தர் சொன்னதாவது, எளிய வகையில் இந்த பாரம்பரியமான ஜெபத்தை ஒழிக்க முடியாது என்று சொன்னாருங்கிறார். அது நமக்கு இப்போ தெரியுது, அது உண்மைதான் இல்லையா? நம்ம அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம். ஏன் விசுவாசத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் மதமானது ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ பாத்தீங்கன்னா, இது வந்து விசிபிளா இருக்கு. அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு முழங்கால் நின்று அழுது ஜெபிக்கிறது, இதெல்லாமே விசிபிளா இருக்கு பாருங்க. ஒரு கூட்டத்தை நடத்தி அதுல கண்ணீர் விட்டு ஜெயிப்பு, இதெல்லாம் விசிபிளா இருக்கு. ஆனா விசுவாசம் வந்து இன்விசிபிளா இருக்கு பாருங்க. நான் அப்படி யோசிக்கிறேன், எதனால இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்கன்னா இல்லையா? இது வந்து, அதாவது மக்கள் வந்து எப்பவுமே காணப்படுகிறதைத்தான் விசுவாசிக்கிறாங்க, காணப்படாத ஒன்றை விசுவாசிக்க மக்கள் தடுமாறுகிறார்கள். ஸோ அப்படியே மதம் டைவர்ட் ஆயிற்று. அதனால கர்த்தருடைய கிருபை. ஆமா, ஆண்ட்ரூ உமக்குடைய புரிந்து கொள்ளுதலின்படி ஜெபத்திலே மதமானது மிக அதிகமான நேரத்தை செலவழிக்கிறது.
அதற்கு பதிலாக அந்த நேரத்தை எதிலே செலவிடலாம் என்று எழுதுகிறார்? யாராவது சொல்லுங்க. துதிக்க வேணும். துதிக்க இல்ல, அதாவது நீங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறத ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு மீதி நேரத்தை என்ன செய்ய அவர் சொல்லுகிறார்? எது? சத்தியத்தை அறிவிக்க போக சொல்றாரு. அந்த டைம்ல நீங்க மற்றவர்கிட்ட போய் பேசுங்க. ஜெபிக்கிறீங்க, உங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அதிலே நின்று விடாதீர்கள் இல்லையா அந்த நேரத்தை. ஆமா, ஏன்னா நீங்க சொல்லாம வேலை நடக்காது. ஜெபித்தால் மட்டும் போதாது. ஓகே, 2வது கொஸ்டின் போயிடலாம் சிஸ்டர். எந்த 2ம் ஜெபம் ஆகும்? எஸ் சிஸ்டர் லிதியா. அன்மியூட் பண்ணல நீங்க. ஓகே, சாரி பாஸ்டர். ஜெபம் என்பது தேவனோடு கொள்ளும் ஐக்கியமாகும். அது உறவாடுவது, உறவு கொள்வது மற்றும் அவரோடு ஆழ்ந்த ஐக்கியம் கொள்வது என்பதாகும். ஜெபம் என்பது சம்பாஷிப்பது ஆகும். ஓகே, துதி அந்த பேஜ் 92 டாப்ல அந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. அதுல தெளிவா எழுதுறாரு. நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஜெபம் என்பது தேவனோடு கொள்ளும் ஐக்கியமாகும். அது உறவாடுவது, உறவு கொள்வது மற்றும் அவரோடு ஆழ்ந்த ஐக்கியம் கொள்வது என்பதாகும். ஓகே, துதிப்பதும் அவரை நேசிப்பதும் இல்லையா, இந்த 2ம் ஐக்கியம் கொள்வது. ஓகே, இல்லை எது எழுதினாலும் நீங்க மார்க் போட்டுக்கலாம். இது நம்ம ஆன்சருக்காக மாத்திரம் படிக்கவில்லை. இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த நேரம் இன்பமான நேரமா இருக்குது. அவரோட உறவு கொள்ளுவது இல்லையா, அவரை துதிப்பது, அவரை என்ன சொல்லலாம், ஃபெல்லோஷிப் என்ஜாய் பண்றது இல்ல. நம்ம எல்லாரும் அதுல முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இப்போ அதுல உறவாடுவது என்பது என்னவென்று யோசிங்க. சோ தேவன் வார்த்தையாக இருக்கிறார், நாம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. இப்ப நம்ம இன்னொரு 1 hour என்ன செய்ய போறோம்? அவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம், அல்லது அவரை தியானிக்க போறோம், அல்லது அவருடைய வழிகளை தியானிக்க போறோம். இது அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற நேரம். இதுல நாம ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய ஆவியானவர், நான் நினைக்கிறேன், இந்த சிஸ்டத்தை தந்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே சில மணி நேரங்கள் இதை தியானித்து உட்கார்ந்துருக்கீங்க. அதனாலதான் இந்த இன்வால்மெண்ட் இருக்கு, அதனாலதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. சோ இது எல்லாமே ஜப நேரம் தான் இல்லையா? அவரே வழிகளில் எல்லாம் அவரை என்ன செய்யணுமா? வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சோ அவரை நினைத்து கொள்ளுவது ஜபம். சரிங்களா? சோ இனிமே உங்களுக்கு தேவைக்காக நீங்க ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அவர்களை பொசஸ் பண்ணுவது அல்லது அவைகளை இன்ஹெரிட் பண்ணுவது. அவைகளை இன்ஹெரிட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? பேசலாம், அல்லது விசுவாசத்துல ஒரு கிரியை செய்யலாம் இல்லையா, அல்லது பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கலாம். சோ கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கு? லகுவாகவும் மெதுவாகவும் இல்லையா, என்ஜாயபிள் as well as pleasant அப்படின்னு இருக்கு. ரைட், 3வது கொஸ்டின் போயிடலாம். எவரும் எதை கட்டாயப்படுத்த முடியாது. சிஸ்டர் பவானி. ரட்சிப்பை கட்டாயப்படுத்தவோ வெரி குட். இப்படிதான் ஆன்சர் இருக்கணும். டு த பாயிண்ட். அப்புறம் நம்ம வாசிக்கலாம். அது நீங்க உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவு இருக்குன்னு புரியலாம். எவரும் எதை கட்டாயப்படுத்த முடியாது என்றால் ரட்சிப்பை கட்டாயப்படுத்த முடியாது. அது எந்த பகுதியில இருக்கு சிஸ்டர்? 90வது பக்கத்துல கடைசி வாசிங்க. அவிசுவாசியான உங்கள் துணையை விட்டுவிட வேண்டாம். உங்களது செயல்கள் அவர்களை ரட்சிப்புக்கு வழிநடத்துமோ அல்லவோ உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜபித்து கொண்டே இருந்தால் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அவர்களது ரட்சிப்பை
கட்டாயப்படுத்தவோ அல்லது கட்டளையிடவோ முடியாது. ஆனால் தேவன் உங்களைக் கொண்டு அவர்களை உணர்த்துவார். அவர்கள் உங்கள் மூலமாக சத்தியத்தை காண்பார்கள், கேட்பார்கள். ஆனால் நரகத்துக்கு போவதா இல்லையா என்பதை குறித்து அவர்கள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். ஏனெனில் வெரி தேவன் குட். தமது குமாரனை ஏற்றுக்கொள்ளும்படி எவரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆமென். வெரி குட். அவர் கட்டாயப்படுத்த மாட்டார் என்பதற்கு வேற இன்னொரு டாபிக்ல ஒரு எக்ஸாம்பிள் யோசிங்க. இன்னொரு சப்ஜெக்ட் பைபிள்ல விழுந்து யோசிங்க. அந்த பழத்தை சாப்பிட வேணாம் என்றவர் கட்டாயப்படுத்த இல்லை. வெரி குட், வெரி குட். இல்ல, ஏதேன் தோட்டத்துல ஆப்ஷன் தான், எது வேணுமோ எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சால்வேஷனும் நம்ம கையில தான் இருக்கு. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். எல்லாமே யாரிடத்துல இருக்கு யோசிங்க. யாருக்கு முன்பாக இருக்கிறது? எங்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக இருக்கிறது. அது எந்த வசனம்? உபாகமத்துல எந்த வசனம்? ஆசீர்வாதமும் சாபமும். அது எந்த வசனம்? 30ஆம் அதிகாரத்துல 19வது வசனம். ரொம்ப முக்கிய வசனம் பாருங்க. இதனால பாத்தீங்கன்னா நம்மளாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆண்டவர் எனக்கு இறக்க செய்யல அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அவர் தானே எனக்கு செய்யணும்ல. ஆனா அந்த வசனம் தெளிவாக இருக்கு பாருங்கள். உபாகமம் 30:19 யாராவது வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. போதும் இல்லையா? அதாவது நம்ம யாருமே ரொம்ப சிறந்தவர்கள்லாம் கிடையாது. அப்போ இந்த ஜீவனை தெரிந்து கொண்டோம். ஜீவனை தெரிந்து கொள்ள வைத்தது அவருடைய கிருபை இல்லையா? அதான் கிருபைக்கு எல்லையே இல்லை பாருங்க. இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா தோன்றது எதுன்னா, இந்த வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. எல்லா வார்த்தையும் முக்கியம்தான். அந்த ஒரு வார்த்தை என்னது? வேற? ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். ஒரே ஒரு வேர்டு. தெரிந்து கொள்றேன். இன்னும் அதோட உனக்கு முன்ன நம்ம கையில கொடுத்துட்டாரு. உனக்கு முன் வைத்தேன். எது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் ஜீவ மரத்தின் கனியையும் எப்ப நான் வச்சுட்டேன், நீ பாத்துக்க. சரியா? உனக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டேன். உனக்கு முன், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கு பாருங்க. நம்ம கிட்டதான் எல்லாம் இருக்கு, அது ஆண்டவர்கிட்ட இல்ல. ஆண்டவருக்கு முன்பதாக இல்ல, நமக்கு முன்பதாக தான் இருக்கிறது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நாம எடுத்துக்கிட்டோம், சால்வேஷனை எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதே போல எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சரிங்களா? இன்னும் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள காரணம் என்னன்னா, நிறைய பாரம்பரியம் நம்ம விட்டு இன்னும் போக வேண்டியது இருக்குது. எவ்வளவுதான் நாம இந்த ஜெபத்தை குறித்து நம்ம தியானிச்சாலும் ஆழ் மனதுல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டாமா? அப்போ உபவாசம் பண்ண வேண்டாமா? இல்லையா? ஆமா, அதான் அவர் சொல்றாரு. இது சரியான ஒரு இது எல்லாம் அழகா சொல்றாரு பாருங்க. ஜெபத்தை குறித்து கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் தவறான விபரீதமான காரியங்களை குறித்து கர்த்தர் சொன்னதாவது, எளிய வகையில் இதை ஒழிக்க முடியாது, ஆகவே அதை அழித்து விடுன்னு எழுதுறாரு. நம்ம சாதாரண ஒரு நபராக இருந்தாலும் சில வார்த்தையை உள்ள போட்டு நம்மளை நொறுக்கி எடுத்துடுறாரு. ஓகே, 4வது கொஸ்டின் போயிடலாம். தங்களுக்கு தேவையான ரட்சிப்பை தாங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தலை சிறந்த வசனம் எது?
அமரதேவா சிஸ்டர். அன்மியூட் பண்ணணுமா அவங்க? பாம் அமரதேவா அன்மியூட் பண்ணுங்க. 1 பேதுரு 1:23. சொல்லுங்க, அதுல என்ன இருக்கு? கேள்வி என்னன்னா, தங்களுக்கு தேவையான ரட்சிப்பை தாங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த வசனம் எது? எடுக்க வேணும். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இல்ல, கேள்வி என்னன்னா சிஸ்டர், நம்ம ரோல் என்ன? அதாவது நாம தான் சால்வேஷனை எடுக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு உதாரணம் எழுதப்பட்டிருக்குது. சிஸ்டர் ஜெயா சிஸ்டர் சொல்றீங்களா? இது நரகத்துக்கு போவதா இல்லையா என்பதை குறித்து நாங்கள் மட்டுமே தீர்மானிக்க வேணும். இன்னும் சிறப்பா இருக்கு. சிஸ்டர் சொல்லுங்க, ஜெயா சிஸ்டர். நீங்க அன்மியூட் பண்ணல சிஸ்டர். நானும் 1 பேதுரு வேர்ட் தான் வச்சிருக்கேன் பாஸ்டர். அப்படியா? ஓகே. அனட்டா சிஸ்டர், ஜெயக்குமார் அனட்டா. இல்ல வேற யாருனாலும் சொல்லுங்க. விசுவாசத்தை, mercy, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அவருடைய கிருபையினால் எங்களை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அவர்களிடம் ஜெயக்குமார் அனட்டா, நீங்க என்ன இருக்கீங்க? வேத வசனத்தை எழுதி வச்சிருக்கிறேன். வெரி குட், பரவாயில்லங்க. நீங்க எல்லாம் நல்லா சீரியஸா படிக்கிறீங்க. நல்ல கிளாசிக் வசனம் என்னன்னா, இருங்க நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? இருக்கு பாஸ்டர். பாருங்க, அதாவது கேள்வி என்ன? தாங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, எருசலேமிலே இயேசு கிறிஸ்து என்ன கவனிங்க, எருசலேமிலே இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். என்ன எதிர்பார்த்து செய்தார் என்றால், தான் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று எதிர்பார்த்து செய்தார். அவ்வளவு அற்புதம். 3 வருஷம் 2 இடத்துலதான் அதிக அற்புதம் செய்தார். 1 எருசலேமில, 2வது கலிலேயாவில. அப்போ எருசலேமில் கடைசியில பார்த்தா முடிக்கு வரும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன சொல்றாரு? எருசலேமே, நான் என்னெல்லாம் ஒன்றை எதிர்பார்த்தேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கிறார். பாருங்க, அங்கே 90வது பக்கத்துல 2nd பேராகிராஃபா 3rd பேராகிராஃப் பாருங்க. எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமா உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அடுத்த பேராகிராஃப், அநேக முறைகள் நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவ முயற்சித்தேன், ஆனால் நீங்கள் அனுமதிக்கவில்லை. நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் தேவனுடைய வல்லமையின் வாய்க்காலாக இருந்து மக்களிடம் பாய்ந்தோடி அவர்களை தொடுவதுதான். ஏனெனில் அவர்களாகத்தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வசனம் முக்கியமான வசனம் பாருங்களேன். மத்தேயு 23:37 எருசலேமே, கேள்வி என்ன? தங்களுக்கு தேவையான ரட்சிப்பை தாங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த வசனம் மத்தேயு 23:37 என்று சொல்லலாமா? அவரு கம்பல் பண்ணல. பாருங்களேன், அவரு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்திடுறாரு. அவங்க மத்தியில பிரசங்கிக்கிறாரு, ஜெப ஆலயத்துல பிரசங்கிக்காரு, தேவாலய அத சாலமோன் கட்டின ஆலயத்துல பிரசங்கிக்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் செய்துட்டு என்ன சொல்றாருன்னா, எப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாரு. அப்போ இதர எல்லாருக்கும் இருக்கும் பாருங்களேன். சரி, இப்போ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர்கள் கூட பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க.
அவர்கள் வந்து ஒருவேளை நரகத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? ஐயோ ச்சே, எவ்வளவு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே இல்லையா? எங்க அக்கா அப்படி ரட்சிக்கப்பட்டாங்களே, கணவன் நல்லா இருந்தாரு, மனைவி நல்லா, அப்படி பாருங்க. அந்த ஆட்டிடியூட்ல தான் ஆண்டவர் ஐயோ நீ விட்டுட்டியப்பா சான்ஸ் அப்படிங்கிறார். எனவே ரட்சிப்பை தாங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த வசனம் எது என்று சொல்லி நான் நோட் பண்ணி இருக்கிறேன். அக்செப்டபிளா இருக்கா இல்லையா? இல்ல, இந்த 2 தான் அவர் செய்திருக்கிறார். எந்த 2 செய்தாரு? பிரசங்கம் பண்ணாரு. 2வது அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய அற்புதம் செய்தார். எதை அதிகமாக செய்திருப்பார்னா அற்புதத்தை அதிகமா செய்தார். அதனாலதான் சுவிசேஷ புஸ்தகம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? 4 சுவிசேஷங்களின் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? யாராவது சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லலாம். பூமி தாங்க கூடாம புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை. இல்ல, வெரி லாஸ்ட் வேர்ட். யோவான் கடைசி வசனம். புத்தகங்கள் உலகம் கொள்ளாது. அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாத அளவுக்கு செய்திருக்காரு பாருங்க. அவைகளை வாசிங்க யாராவது. யோவான் கடைசி வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். ஆனா பொதுவா மதம் எப்படி புரிஞ்சிருக்குன்னா, அவர் செய்த ஜபங்களை எழுதினால் இல்லையா, விடிய விடிய ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தாரு. 2 இடத்துலதான் இருக்குங்க. அதாவது இரவு முழுவதும் ஜபித்தார் என்று 2 இடத்துல இருக்கு. அப்போ பாருங்க, அவர் செய்த அதிசயங்கள் எருசலேம்ல தான் நிறைய செய்திருக்கிறார் பாருங்க. ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால இதுதான் இது நல்ல ஒரு வசனம் இல்ல, உனக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தப்பா. இன்னொரு இடத்துல சொல்ற பத்தியா, இங்கே நான் செய்த காரியங்களை தீருவிலும் சீதோனிலும் செய்திருந்தால் அவர்கள் ரட்டுடுத்தி உடனே மனம் திரும்பி இருப்பாங்க அப்படிங்கிறார்ல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுல முக்கியமான இந்த 2-3 கொஸ்டின்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தெரிந்தெடுப்பு நம்முடையது. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஆமா, அதுக்கு நல்ல கிளாசிக் வசனம் வந்து டியூட்ரானமி. நன்மையை வைத்திருக்கிற, தீமையை வைத்திருக்கிற, மரணத்தை வைத்திருக்கிற, ஜீவனை வைத்திருக்கிற. எங்க இருக்கு? உனக்கு முன்பாக இருக்கு. ஏன்ட்ட இல்ல, நான் எதையுமே எடுத்துட்டு போகல, எல்லாம் உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டேங்கிறார். கர்த்தர் நல்லவர். 5வது கேள்வி போலாம். நம் தேவைகள் அனைத்தும் சீராக பார்த்து கொள்ளப்பட நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன? எஸ் பிரதர் பிலிப் சொல்லுங்க. Seek the first God's kingdom. Exactly, very good. And his righteousness. And his righteousness. Yes. Page 96, second paragraph பாருங்க. கேள்வியை வாசிடுறேன். நம் தேவைகள் அனைத்தும் சீராக பார்த்து கொள்ளப்பட நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னா, அதுல வருங்க, ஆனால் தேவன்தான் உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கும் பட்சத்தில் மற்ற எல்லா விஷயங்களும் சீராக பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் அற்புதமாக அவற்றை செயல்படுத்துகிறார். அது எப்படி என்று என்னால் விவரிக்க முடியாது. ஆனால் அதுதான் தேவராஜ்யத்தின் கோட்பாடு. தேவன் உங்களை செழிப்பாக்கும் போது அது உழைப்பில்லாமல் கிடைக்கிறது. ஆனாலும் நான் பார்த்தவரை ஒரு சில கிறிஸ்தவர்களே உண்மையில் இந்த தேவ வல்லமையில் வாழ்கிறார்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் வாழும் பொழுது அவருக்கு நீங்கள் உங்கள் வாழ்வில் செயல்பட பல வழிகள் உண்டு. இதுல இது வந்து இவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் ஏன் ஒரு சில கிறிஸ்தவர்கள் மாத்திரம் ஒரு சீரான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழுகிறார்கள்? இல்லையா? சரி,
தேவன்தான் உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கும் பட்சத்தில் மற்ற எல்லா விஷயங்களும் சீராக பார்த்து கொள்ளப்படும். பிரதர் கரெக்டா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சீக் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். நம்முடைய முதல் பாடமே அதான் இல்லையா? கிங்டம் பிரின்சிபல் தான் எடுத்தோம். 20 வகுப்பு எடுத்தோம். ஏன் அப்போ நமக்கு இவ்வளவு நாள் வேலை செய்யல? யோசிங்க, நான் சொல்றேன். என்ன இருக்கிறது நாங்க அறிய இல்ல. அந்த பிரின்சிபல் என்னென்ன இருக்கிறது நாங்க அறிய வேணும். அறிந்ததோட அதோட நாங்க தேவன மையமாக சென்டர் பாயிண்டா வச்சிருந்தோம்னா எங்களோட வாழ்க்கை இல்லையே. நம்ம இல்ல, ஓரளவு சில நல்ல மையமா தான் வச்சிருந்தோம். நான் மையமா தான் வச்சிருந்தேன். ஆனா அது வேலை செய்யல. இன்னும் கொஞ்சம் குழு கொடுக்குறேன். அது பலன் தரவில்லை. அதுக்கு அவர் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துல என்னென்ன இருக்குதுன்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். வார்த்தையை படித்து கொலோசியர் 1:6 சரியாக அறியாதால். அதாவது கிருபைய பற்றி நாலேஜ் இல்ல. என்ன நாலேஜ் இல்ல? கிருபை என்றாலே எல்லாமே இலவசம் இல்லையா? அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் த லார்ட். நம்ம என்ன நினைச்சோம்? நாம தான் பிரயாசப்பட்டு இதை பெற்றுக்கொள்ளணும், நாம தான் உபவாசம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது என்ன நினைச்சோம்? ஐ எம் நாட் அட் ஆல் குவாலிஃபைடு அப்படின்னு உல்டாவா நம்ப வச்சுட்டாங்க. நீ தகுதி உடையவனே ஆக முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம பொய்ய நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் நம்ம ஆரம்ப நாட்கள்ல திரும்ப திரும்ப அடின்னு அடிச்சோம் இல்ல? என்ன அடிச்சோம்? அதாவது ஒரு தமிழ்ல பழமொழி, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகர்ந்துருன்னு ஒரு பழமொழி உண்ற மாதிரி என்ன அடிச்சோம்? நீங்க நீதிமானாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் எப்படி உண்டாயிற்று? நம்முடைய நீதியினால் ஆக முடியாது. ஆகினால அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது? இயேசுவையே உங்களுக்கு தேவ நீதி ஆக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆயிட்டாரு பாருங்க. ஆமா, அந்த 2 வேர்டு பஞ்ச் வேர்டு ஞாபகம் வச்சுடுங்க. ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட் as well as I am fully empowered. எங்க? I in my spirit man இல்லையா? கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவன் என்னுடைய ஆவி மனிதனை பார்த்து திருப்தியா இருக்கிறாரு. இங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுங்க. பிசாசுக்கு கதவை திறக்கவே மாட்டீங்க. என்னிடத்துல குறைவு இருக்கிறதா? இன்னும் குறைவு இருக்கு. இன்னும் பல காரியங்கள்ல நான் முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் என்னுடைய கீழ்ப்படிதலினாலே நான் ஒரு நாளும் தகுதி அடைய முடியாது. சரியா? அவர் சிலுவையிலே கீழ்ப்படிந்ததை நான் விசுவாசிக்கிறதுனால நான் முற்றிலுமாக தகுதியாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். அவரே என்னுடைய தகுதி. உங்களுக்குள்ள சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய தகுதி. ஆமா. இரண்டாவது, இயேசுவே என்னுடைய அதிசய ஆற்றல். ஆமா இல்ல? இதனாலதான் நமக்கு பேர் என்ன? விசுவாசிகள். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மை குறித்து திருப்தியாக இருக்கிறார் என்பதற்காக தான் எந்த ஸ்டோரியை சொன்னாரு? நல்ல தகப்பன் கதையை சொன்னார் இல்லையா? ஓ, வெரி குட். 6வது கொஸ்டின் போயிடுவோமா? ஆண்ட்ரூ வோமாக் எதை மறக்கிறார்? மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லலாம். 93வது பக்கம் பாஸ்டர், 2வது பந்தி. தேவனிடத்துல அன்பு கூறுவது தான் சொல்றார். ஆனா மற்றவர்கள் ஜெபத்தில் வெல்லம், அதாவது ஆவிக்குரிய யுத்தம் அப்படி செய்ய வேணும். இவர் சிம்பிளா சொல்றார், நாங்கள் தேவனிலே அன்பு கூறுவதான்னு சொல்ல இது போதாது. ஜெபத்தின் வல்லமை உள்ளவர்களா இந்த மாதிரியான மற்ற விஷயங்களில் அடிக்கடி ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதை நான் முற்றுமாய் மறுக்கிறேன் என்றார். மற்ற விஷயங்கள்னு என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய யுத்தம் தான் செய்ய வேணும் என்று ஜெபம் செய்கிறவர்கள் சொல்றார்கள். ஓகே, கரெக்ட் தான். இன்னும் நீங்க சிலர் பெரிய ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்க தேவனோடு ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் நடந்ததுமாங்க இல்லையா? ஒரு அதிர்ச்சியா எனக்கு மேல இறங்கினாரு இல்லையா? யாரும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. ஸோ நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க, சிலர் பார்த்தீங்கன்னா
ரொம்ப அதாவது ரொம்ப துள்ளி குலுங்கி இல்ல கீழே விழுந்து இவர்கள் எல்லாம் மிகவும் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்று நம்ம எண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். பிரசங்கத்துல கூட பாருங்களேன், பாருங்க பெரிய இம்பாக்ட் பண்றாரு யாரு? ஆண்ட்ரூ மக்கு உலக அளவுல சாதாரணமா தான் பிரசங்கம் பண்றாரு இல்லையா? நான் கூட சில நேரம் எமோஷனா பேசுறேன், ஆனா அவர் அப்படி கூட பேசுறது இல்லை. ஆனா பாருங்க உலகத்துல பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிட்டு கொண்டு இருக்கிறார். இது கிடைச்சா பரவாயில்ல, இல்லாட்டாலும் நம்ம ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய பாஷை சாதாரணமா பேசலாம். ஆனா சில ஊழியர்கள் அப்படியே சொல்லி சொல்லி கையை காலை உதறி இல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் இது பெரிய பக்தி என்கிற ஒரு மாயையை நம்ப வச்சுட்டாங்க. அதுதான் அவர் எழுதுறாரு. ஜெபம் என்பது முக்கியமாக தேவனிடத்தில் அன்பு கூறுவதுதான் என்று நான் மக்களிடம் போதிக்கும் போது உடனே அவர்கள் இல்லை இல்லை, இது மிகவும் சாதாரணமானதாக இருக்கிறது, நாம் ஜெபத்தில் வல்லமை உள்ளவர்களாய் இந்த மாதிரியான மற்ற விஷயங்களில் அடிக்கடி ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதை நான் அக்செப்ட் பண்ணல என்று சொல்லுகிறார். ஓகே, சரி, ஜெபத்துல பெரும்பாலான நேரம் அவரை என்ஜாய் பண்றது இல்ல, அப்படியே ஒரு கோணத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவரை என்ஜாய் பண்றது, அவரோடு கூட ஒரு என்ன சொல்றான் ஆண்டவர், அதாவது நம்ம பக்கத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அவரை கட்டி தழுவுகிற மாதிரி இல்லையா? ஐயோ எனக்கு இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களா இல்ல? நீங்க கூட சில யோசிப்பீங்க. நானும் சில முக்கியமான அந்த நாள்ல ரொம்ப தேங்க் பண்ணது என்னன்னா, எங்க ஃபேமிலியில இன்னும் ஒரு சிலர் ரட்சிக்கப்படலை, கிறிஸ்தவர்கள் தான் ரட்சிக்கப்படலை, என்னோட நல்லவர்கள்லாம் இருக்காங்க, உறவினர்கள். அப்ப நான் யோசிப்பேன், இவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, எவ்வளவு ஏழைகளுக்கெல்லாம் உதவுறாரு, ஆனா அந்த சால்வேஷன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா? என்னையா தெரிந்து கொண்டீங்க ஆண்டவர் இல்ல, எங்க குடும்பத்துல எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க, ஆனா நீங்க என்னை தெரிந்து, இதெல்லாம் அந்த ஒரு அந்த பரவசமான ஐக்கியம். ஆமா, இப்போ நம்ம என்ன தேங்க் பண்றோம், என்ன தேங்க் பண்ணலாம்? ஐயோ இந்த கிருபையை குறித்து எனக்கு ஏற்றுக்கொள்ள கிருபை தந்தீங்களே இல்ல, இதுல இவ்வளவு மேட்டர் இருந்திருக்க, இவ்வளவு லகுவாக இருந்திருக்குங்க, எவ்வளோ விசுவாசிகள் கூட இந்த அன்புக்குள்ள வரலையே, இது அறியவில்லையே, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியவில்லையே, இப்படியெல்லாம் சொல்லி அவரோடு நேரத்தை செலவழிப்பது சிறந்த ஜெபம். பெரும்பாலான இடத்தில் அன்பு கூறுவதுதான். ரொம்ப ஃபார்மலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்பாட்ட நல்லா, அப்பாவும் பிள்ளையும் நல்ல சில குடும்பங்கள்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க பாருங்க, அங்க எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் இருக்காது இல்லையா? அப்பா பாக்கெட்ல கை விட்டு எடுத்துக்கலாம், அப்பாவை கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், அவங்க மேல படுக்கலாம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இதை அவர் விரும்புகிறார், நம்மோடு ஃபெல்லோஷிப் கொள்ள விரும்புகிறார், நம்மோடு கலிகூற விரும்புகிறார், நம்மோடு சிரிக்க விரும்புகிறார், நம்மோடு நடனம் ஆட விரும்புகிறார். அதுதான் ஜெபம். ஓகே, இன்னும் சில கொஸ்டின் இதை பற்றி வருது, கீழே பார்ப்போம். 7வது கொஸ்டின் போயிடலாம். தங்கள் பிரச்சனைகள் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்பதை யார் கண்டுபிடிப்பார்கள்? வெரி குட். யாரு அடுத்தது? பவானி சிஸ்டர், நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் பாஸ்டர், திரும்ப சொல்றேன். சொல்லிட்டீங்களா? வெரி குட். ஆனா அமர்தேவா சிஸ்டர் சொல்றீங்களா? தங்கள் பிரச்சனைகள் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்பதை யார் கண்டுபிடிப்பார்கள்? நான் mercy சொல்றேன். 99வது பேஜ். வெரி குட். வாசிங்க வாசிங்க சிஸ்டர். தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் போது உங்கள் பிரச்சனைகள் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். வெரி குட், சரியான பதில் தான். நீங்கள் தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் போது உங்கள் பிரச்சனைகள் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இதுக்கு ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப பயந்துருப்பீங்க, இது எப்படி போய் முடியுமோ அப்படின்ட்டு இல்ல. ஆனா இந்த கிருபையை சத்தியத்தின்படி நீங்க அறிகிறதுனால சில பிரச்சனைகள் தானாகவே மறைந்து போயிருக்கும். நீங்க யோசிப்பீங்க, ஓ இதுக்கு எவ்வளவு நான் பயந்திருந்தேன்னு சொல்லி.
நிறைய காரியம் எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும், சந்தேகமே இல்லை. சில பாருங்க. எஸ் சார் சொல்லுங்க. சில வேர்ஸ்டான சிச்சுவேஷன் ஃபேமிலியில இருக்கிற நேரத்துல இது எப்படி சால்வ் பண்ணி படுமோன்ற ஒரு அச்சத்தோட இருக்கல சின்ன விஷயமா அது உடனடியாக அது இல்லாம எங்களுக்கு ஒரு பீஸா இருக்கல நாங்க நினைப்போம்ட இவ்வளவு யோசிச்சு கொண்டு பயந்து கொண்டு இருந்தோம். ஆனா எல்லாமே சிம்பிளா அது ஆகிவிட்டது என்று சொல்லி அப்படியான சூழ்நிலையில நாங்கள் இந்த பிரச்சனை வந்து பெரிய ஒரு காரியமா இருக்காம சும்மா நாங்கள் தேவையில்லாம யோசிச்சு கவலைப்பட்டு சில சமயம். வெரி குட். வேற யாராவது? தேவனோடு அன்பு கூறுதல், துதித்தல், தேவனோடு உறவு கொள்ளுதல், இவைகள் அதிகம் இல்லை என்று இவைகள் தேவனோட உறவு கொள்ளும் போது, துதிக்கும் போது, அவரோட அன்பு கூறும் போது எங்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனைகள் இல்லை, அதிகம் இல்லை என்றதை நாங்கள் கண்டுபிடிப்போம். எல்லாம் இப்ப நம்ம வந்து உதாரணம் கேட்கிறோம். நான் ஒரு உதாரணம் சொல்றேனே. மகேஸ்வரி சிஸ்டர் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒருவேளை ஆரம்ப நாட்கள்ல, அதாவது நம்ம வகுப்புக்கு, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், யோசிச்சிருப்பாங்க எப்படி, ஐயோ நமக்கு வயது ஆகுது, சரீரம் பலவீனம் அடையுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் மாத்திரமல்ல பலர் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ட்ரூத்தை தெரிய 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 ஸோ நாம எவ்வளவு பயந்து போயிருந்தோம், இப்போ நல்லா இருக்கிறோமே, நமக்கு தைரியம் வந்துட்டு, சரீரத்துல பலன் வந்துட்டு, வாழ்ந்துடலாம் இல்ல? மகேஸ்வரி சிஸ்டர் கரெக்டா? சரிதான் பாஸ்டர். ஒரு புதிய பலன் உண்டா இருக்குது. ஆமா, கிருபை பாருங்க. நல்லது. எப்படி எதனால ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அவங்க ஃபேஸ்ல அவ்வளவு மாற்றத்தை நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட்ல அவ்வளவு சோர்ந்து போய் இருப்பாங்க. சரியா? அப்போ தங்கள் பிரச்சனைகள் உண்மையில் ஒன்றுமே இல்லை என்பதை யார் கண்டுபிடிப்பார்கள் என்றால், ஜெபத்திலே தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது இல்லையா, அல்லது சத்தியத்தை, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளும் பொழுது, இதுக்கு போய் இவ்வளவு பயந்து இருக்கோமே, அப்படி எல்லாருக்கும் கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் இருக்கும், எனக்கு சந்தேகமே கிடையாது. பரவாயில்ல. பாருங்க, அப்போ பைபிள்ல இதுக்கு என்ன உதாரணம் எடுக்கலாம், சிந்தியுங்கள். ஜோசபாத் வந்து துதிக்கும் போது அந்த எல்லாம் அந்த சண்டை பிடிக்க அவைகள் தோத்துடுவோம் என்று நினைச்சதெல்லாம் அவைகள் வந்து வெட்டுண்டு மடிந்தார்கள் துதி செய்யும் போது. தங்களை வெரி குட், தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள். பவுலும் சீலாவும் சிறையில இல்ல, கோலியாத்துக்கு முன்னால ஜெரிகோ மதில். ஓகே, பாருங்க. அப்போ இதை அறிந்திருந்தான் பவுல். இதுவுமே ஒரு மேட்டரே கிடையாதுப்பா இல்ல, காலேபு யோசுவா அறிஞ்சிருந்தாங்க. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா எத்தனையில ஒரு பங்கு நல்ல நிலம்? 3 இல்ல, 4 1 நல்ல நிலம். ஒண்ணு வந்து வழியருகே விழுந்த விதை, 2வது கற்பாறை, பாறை உள்ள இடம், இன்னொன்னு முட்புதர்கள், 4வது நல்ல நிலம். ஆண்ட்ரூ உமக்குடைய 40 வருஷ அனுபவத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கொலராடோ அவருடைய பைபிள் காலேஜ்ல வந்து படிக்கிறதுல 4 ஒருத்தர் தான் நல்ல பலனை பெறுகிறார்கள் என்கிறார். ஆமா, மகேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்குள்ள இந்த வார்த்தை வேலை செய்தது எனக்கு இன்னும் ஆச்சரியம். பாருங்க, நீங்க அவ்வளவு சோர்வா இருந்தீங்க, அப்போ நல்ல நிலமா இருந்திருக்கீங்க. உண்மைதான் பாஸ்டர். இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, அவ்வளவு ஒரு காரியத்துல இருந்துதான் வெளியில வந்தது. அப்ப இங்க வந்த மகள் விட்ட வந்த காலம் தொடங்கி ஒரு புதிய பலனும் புதிய உற்சாகமும். உண்மையில நீங்க உங்களுக்கும் புதிய பலன் உற்சாகம், ஜெயா சிஸ்டர் வீட்லயும் புதிய பலன் புது உற்சாகம் வந்திருக்கும். ஐ ஹவ் நோ டவுட். சரிங்களா? இப்போ நீங்க யோசித்தீங்கன்னா,
இந்த கொஸ்டின் என்ன இருக்கு? ஐயோ, இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை போட்டு இவ்வளவு பாரப்பட்டிருக்கமே. அதான் கேள்வி பாருங்க. அப்போ நீங்கள் தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் பொழுது இல்லையா, அதாவது தேவனுடைய நல்வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைட் அடிச்சதுனால தப்பித்தோம். அவன் அழகா சொல்றான். யாரு? நம்ம யோசுவா. அவருடைய நல்வார்த்தைகளில் அழகா சொல்ற பாருங்க. நான் இத்தனை வருஷம் ஆண்டவரோட நடந்திருக்கேன்ப்பா, அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை இல்லையா. அப்போ இப்படி நம்ம தேவ கிருபையை சத்தியப்படி அறிந்து கொள்ள இன்னும் நீங்க யோசித்து பாருங்க. சில பிரச்சனை நீங்க இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க, அங்க அந்த பிரச்சனையே இருக்காது. அதான் காட்ஸ் டிசைன் அண்ட் டிசைர் இல்லையா. நம்ம எந்த பிரச்சனைக்குள்ளாகவும் போக வேண்டிய அவசியம் இல்லை, போகக்கூடாது என்பதற்காக தான், நாம எந்த பாடுகளுக்குள்ளாகவும் போடக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையில அவர் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நம்ம ரொம்ப எமோஷனலா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டால் போதும். கடந்த 2 ஆண்டுகளாக டேட் ஆஃப் பிகினிங் ஞாபகம் இருக்கா ஜெயா சிஸ்டர்? அதை கண்டுபிடிங்க. நம்ம எப்போ வகுப்பு ஆரம்பிச்சோம் இல்லையா, கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் போடுங்கள்ல. அப்போ பாருங்க, நம்ப முடியாததெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. யாரை போல 99.99% முடியாது, நம்பவே முடியாதுப்பா, அந்த கானானுக்குள்ள போக முடியாதுங்கிறாங்க. 0.01% சேர்ந்துட்டோம். காலேபு யோசுவாவோட சேர்ந்துட்டோம், பவுலோட சேர்ந்துட்டோம். அவனுக்கு எதுலையும் கவலை இல்லை. அகிரிப்பா ராஜா பிடிச்சிட்டு போனாலும் கவலை இல்லை, கப்பல் சேதம் வந்தாலும் கவலை இல்லை, அப்புறம் சிறைச்சாலைகளை போட்டாலும் கவலை இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இவைகள் எல்லாமே இல் பொருளாகிவிடும். அந்த அளவுக்கு ஃபெய்த் வந்துட்டு பாருங்க. அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். அந்த அளவுக்கு ஃபெய்த்ல வந்திருப்போம். நடக்காட்டாலும் பரவாயில்ல, நான் நம்புவேன். நான் டெட் பாடி மேல கை வைப்பேன் இல்லையா. நம்ம உங்க இனத்தவர்கள் போன வாரம் ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க, யாருன்னு தெரியல, ஸ்ரீலங்காவில இருந்து. பிரதா, இப்படி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, நான் போய் உயிரோட எழுப்ப போறேன்னாங்க. நான் தைரியமா ஒரு வாய்ஸ் மெயில் போட்டேன், கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. இவங்க போயிருக்காங்க, ஏதோ இண்டூஸ்ன்னு சொன்னாங்க. இவங்க அந்த ஃப்ரீசர் பாக்ஸர் மேல வச்சு கை வச்சுலாம் பேசியிருக்காங்க. அதுக்குள்ள இண்டூஸ் எல்லாம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னாங்க. வந்த பிறகு கூப்பிட்டாங்க, பிரதர் நீங்க சொன்ன மாதிரி போனோம் பிரதர், நான் பேசிட்டேன் பிரதர், எனக்கு நல்ல தைரியம் வந்துட்டுனாங்க. பாருங்க, யாரு அது? உங்களுக்கு சொந்தக்காரங்கள தான் இருப்பாங்க. லாஸ்ட் வீக் தான் நடந்தது, இன்னும் 2-3 days பேக். பாருங்க, அதான் நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம வேலை என்ன? டெட் பாடியை பார்த்து பேசணும். அற்புதம் செய்யறது அவர் செய்யட்ட, நம்ம மேல ஒரு குற்றமும் இல்லை. அந்த ஒரு ஹையர் லெவலுக்கு போயிடுவோம். சரிங்களா? ஆமா, அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அது வந்து அதுக்கும் ரொம்ப எமோஷன் வேண்டியதில்லை. சாதாரணமா பாடையை தொட்டார், வாலிபன் உயிரோடு எழுந்தான், லாசருவே வெளியே வந்தார் இல்லையா. கர்த்தர் நல்லவர். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள், ஏனென்றால் தேவ கிருபையை நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள். பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பது மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் இப்பொழுது உங்களிடத்துல சொல்லுகிறார். 8வது கேள்விக்கு போயிடலாம். எந்த எதிர் சூழ்நிலையிலும் இரவில் நாம் நிம்மதியாக படுக்கைக்கு சென்று விடலாம், ஏன்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. சொல்லுங்க. துதி தொலைநோக்கு பார்வையை மாற்றுகிறது. அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மிடில்ல இருக்கு, லாஸ்ட்ல இருக்குது. பிசாசினால் உங்களை தூண்டி விடுவதுதான், அவனால் ஒன்றையும் தடுக்க முடியாது. இரவில் பாதி நேரம் விழித்திருந்து பலோ கொடுப்பது பயன் தராது என்பதால் நான் படுக்கைக்கு சென்று விட்டேன். கரெக்டா சொல்றீங்க. சிம்பிளா, நான் வந்து ராத்திரி உட்கார்ந்து பரலோகத்தை உழுக்கிறது எனக்கு பலன் தராது, ஆகவே ஜாலியா தூங்குங்கிறார். யாரு நல்லா தூங்குனாங்க பிரச்சனைகள் மத்தியிலும்? 2 பேர் நினைக்கிறேன். யாரெல்லாம்?
ஏன்னா ராத்திரி கிடந்து பரலோகத்தை குலுக்குவது பயம் தராது என்று அவளுக்கு தெரியும். கண்டிப்பா காரியம் நன்மையாக தான் முடியும்னு தெரியும். பேதுரு அவ்வளவு தூக்கம் தூங்குனா, இயேசுவும் நல்லா தூங்குனார். எவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதுறாரு பாருங்க. இரவில் பாதி நேரம் விழித்திருந்து பரலோகத்தை குலுக்குவது பயம் தராது என்பதால் நான் படுக்கைக்கு சென்று விட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஜெபத்தின் நோக்கம் எந்த இரண்டு மட்டுமல்ல. வெரி குட். இதுவரை சொல்லாதவங்க யாராவது இருந்தா சொல்றீங்களா? கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் ஜெபத்தின் ஒரு நோக்கம் தவிர நிச்சயம் அது மட்டும் ஒரு நோக்கம் இல்லை. வெரி குட், கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கல்ல. ரொம்ப முக்கியமானது பாருங்க. நம்ம ஜெபனோட ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருப்பீங்க பாருங்களேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. ஒரு நேரம் ஜபிச்சா போதும், சரிங்களா? இப்ப நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. முன்னால ஒரு காரியம்னு சொன்னா நம்ம அதுக்காக ஒரு ஜப வேலை ஒதுக்கி, இல்லையா? அதை இவர் அழகா எழுதுறாருல்ல. ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போறோம்னா அதுக்குன்னே தனியாக உபவாசித்து ஜபிக்கிறதெல்லாம் நான் விட்டுட்டேங்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், நான் இந்த கேள்வி கேட்கிறேன், யாரு நல்லா வாசித்திருக்கேன்னு கண்டுபிடிப்போம். ஈஸிதான். ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போறார் என்றால் ஆண்ட்ரூ உமக் அதற்காக விசேஷமாக ஜெபிப்பதில்லை. ஏன்? யார் சொல்றீங்க? முதலாவது அந்த பிரச்சனையை பற்றி அறிஞ்சால் அது அதை பற்றியே நினைத்து கொண்டு போவார். தெரியாமல் அந்த பிரச்சனை என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பற்றி. ஓகே, அவர் என்ன எழுதுறாருன்னா, நீங்க வாசித்திருப்பீங்க, அதாவது இது தேவனுடைய வேலை, அவர் வேலையை நான் செய்ய போறேன். சோ he has to provide everything. இதுக்கு நான் போய் அவரை போட்டு குலுக்க வேண்டியதில்லைங்கிறார். ஆமா, ரொம்ப விசேஷித்த ஜபலாம் ஏறெடுக்க வேண்டியதில்லை. அது அவருடைய வேலையை நான் செய்ய போறேன். சோ he has to provide all the needs. ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டியது அவரது, பணம் தர வேண்டியது அவரு, அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். அதனால நான் இதற்காக விசேஷமான ஜபங்கள் ஏறெடுக்கிறது இல்லை. நீங்களும் அப்படிதான் வந்திருப்பீங்க. உங்களை அறியாமல் பாருங்க, நிறைய காரியங்கள்ல மாறி இருப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக கூட நீங்க நாள் பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஐயோ இந்த நாள் வருது, அடுத்த மாசம் இதெல்லாம் இருக்கிற ஒரு அந்த பதஷ்டத்திலிருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஏனென்றா அது கர்த்தருடைய விருப்பம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னது அவர் தான், இல்லையா? அப்போ அவர் தான் இந்த திருமணத்தை எல்லாரும் செய்யறாரு என்று சொல்லி எஃபர்ட்லெஸ் ஆயிட்டு பாருங்க. லைஃப் ஹேஸ் பிகம் எஃபர்ட்லெஸ். ஏனென்றால் அவர் எல்லா எஃபர்ட்டையும் சிலுவையில போட்டுட்டார், செய்து முடிச்சிட்டாரு. வெரி குட். அடுத்து கடைசி கொஸ்டின் வந்துட்டோம்ல, 10வது கொஸ்டின். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சாதாரணமானவைகள் என்பதை கண்டுபிடிக்க வழி என்ன? இதுவரைக்கும் சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? சொல்ல விரும்புறவங்க. நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு சாதாரணமானவைகள் என்பதை கண்டுபிடிக்க வழி என்ன? 96வது பக்கம் பாஸ்டர். தேவனை கடைசி பந்தியில தேவனை துதித்து அவரை முதலாவது வைக்கும் போது உங்கள் தொலைநோக்கு பார்வை மாறுகிறது. உங்கள் கவலைகளின் பல ஒரு பிரச்சனையாக தெரியாது. வெரி குட், அதான் பதில். இங்க 1 or 2லயும் இருக்கு, நீங்க எழுதிருப்பீங்க. செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு சாதாரணமானவைகள் என்பதை கண்டுபிடிக்க வழி என்னவென்றால், பேஜ் 1 or 2ல செகண்ட் பேராகிராஃப், நீங்கள் தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் போது உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு சாதாரணமானவை என்பதை கண்டு கொள்ளுவீர்கள். ரைட், வெரி குட். அப்போ இதுல நம்ம பிரதானமாக கற்றுக்கொள்வது என்னென்றால், ஜெபம் என்பது அவரோடு உறவு கொள்ளுவதும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதும், அவரை நேசிப்பதும், அவரை துதிப்பதும், இவைகள் எல்லாமே ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி வித்வுட் ஸ்ட்ரெஸ். என்ன ஸ்ட்ரெஸ்? ஐயா எனக்கு சரியா துதிக்க தெரியலையே, அவர் நல்லா துதிக்கிறார்,
எனக்கு பாட தெரியல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம். நாம் அவருடைய பிள்ளைகள், சரிங்களா? சோ சாதாரணமாக அவரை துதித்து பாடி கொஞ்சி குலாவி இல்ல, ஆமா, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டயர்ட் ஆயிட்டுனா படுத்து கிடந்து துதித்து இல்ல, ரைட்? போகையிலும் துதிங்க, வருகையிலும் துதிங்க. டிராவல் பண்ணும்போது நீங்க ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது உங்களுக்குள்ள அவரே அந்நிய பாஷையில துதித்து பாடி போற்றி, இவைகள் எல்லாமே ஜெபமாக இருக்கிறது. நம்மையும் ஜெபத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்க நல்லா பண்றீங்க. எப்படி சொல்றேன்னா, அவ்வளவு அழகா ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒரு 2 மணி நேரம் பண்ணிருப்பீங்க. இப்போ ஒரு 1 hour, இதெல்லாம் ஜெபந்தான். அவரோடு இருக்கிற நேரம் முழுவதுமே ஜெபந்தான். உங்களை குறித்து உங்கள் தகப்பனாகிய தேவன் திருப்தியாக இருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்மை குறித்து நமக்கு திருப்தி இல்லை, அதான் பிரச்சனை. யாரு மாதிரி அந்த இளைய குமாரன் பாருங்க, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி அப்பாட்ட போறதுக்கு போல பண்ணி மேய்க்க போயிட்டான் இல்லையா? நம்ம அந்த தவறை செய்ய வேண்டாம். ஒருவரும் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறிக்க முடியாத உங்கள் தகப்பனாகிய தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் வச்சிருக்கிறார்ல, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட நீங்கள் கேட்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் அல்ல, தந்து விட்டார். ஹிஸ் ரோல் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். சரிங்களா? நம்ம தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்களுடைய ஸ்பௌஸ், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் மருமக்களுடைய வாழ்க்கையில, உங்கள் பேர பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரேயர் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம ஏதோ டெஸ்ட் பண்ணிலாம் சொல்லலாம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமா, ஒரே ஒரு ஜபந்தான், சத்தியத்தை அறிந்து கொள்ள இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லையா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உங்கள் குமாரன் மூலமாக நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டீர் என்கிறதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. அது நிமித்தமாக நாங்கள் விசுவாசத்துல பெருக 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 தானாகவே நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இதை குறித்து ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ள நீரே கர்த்தாவை எங்களுக்கு வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உம்மோடத்திலே அன்பு செலுத்த, உம்மிடத்திலே ஐக்கியம் கொள்ள, உம்மோடு அதிக நேரத்தை செலவழிக்க, உம்முடைய வார்த்தையோடு அதிக நேரத்தை செலவழிக்க கிடைக்கிற வாய்ப்புகள் ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் உம்முடைய ராஜ்யத்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதி செய்ய இன்னும் தைரியமும் ஒரு மன வெளிச்சமும் உண்டாகட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நான் சொன்னபடி இவர்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ரட்சிக்கப்படாத இந்த இவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த கிருபையின் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவார்களாக. குடும்பங்களிலே குதூகலம் உண்டாவதாக. எந்த காரியம் நடக்காது என்று இன்னும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியம் இந்த மாசம் நடப்பதாக, இன்றைக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.